எய்த் கொஸ்டின் லேபர் வேரியன்சஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் போடலாம். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேரியன்சஸ் தெரியும் அப்படின்னா லேபர் வேரியன்சஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ வேரியன்ஸ்னால என்ன, ஸ்டாண்டர்ட் மைனஸ் ஆக்சுவல். காஸ்ட் வேரியன்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் காஸ்ட் மைனஸ் ஆக்சுவல் காஸ்ட். இப்போ நம்ம மெட்டீரியலில் எப்படி போடுவோம், ஸ்டாண்டர்ட் காஸ்ட்டை ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி. மெட்டீரியல் வேரியன்ஸ் தெரியும் அப்படிங்கிறத நினச்சி நான் வந்து சொல்லித்தரேன். மெட்டீரியல் வேரியன்ஸ் தெரியாதுன்னா ஃபஸ்ட்டு அதை போய் படிங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெட்டீரியலில் போடுவோம். ஆனால் இதில் வந்து நம்ம குவான்டிட்டி இதில் வராதுல்ல. நம்ம லேபருக்கு வந்து லேபர் வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு தானே பார்ப்போம். அதனால் நம்ம ஆக்சுவல் ஹார்ஸ்னு போடணும். ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் ஆக்சுவல் ஹார்ஸ் அப்படின்ட்டு போடணும். அதே மாதிரி ப்ரைஸ்னு சொல்ல மாட்டோம். ஒரு வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து எங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணினா உங்களுக்கு நாங்கள் எவ்வளோ ப்ரைஸ் கொடுக்கணும்னு கேட்க மாட்டோம். எந்த ரேட்டில் நான் உங்களுக்கு பே பண்ணணும் தானே கேட்போம். அதனால் ஸ்டாண்டர்ட் ரேட் ஆக்சுவல் ரேட்னு சொல்லணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹார் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ரேட். ஸோ இதில் 2 டிபார்ட்மெண்ட் இருக்குது. இப்போ ஏ டிபார்ட்மெண்ட்க்கு போடலாம். ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ் வந்து 8000 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் பர் ஆர் 30 பைசே. 30 பைசேனா நம்ம 0.30 அப்படின்ட்டு எழுதலாமா. நெக்ஸ்ட்டு ஆக்சுவல் ஹார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரேட்டை கொடுக்காம டோட்டல் வேஜஸே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ரேட் வரும்ல, ஆக்சுவல் காஸ்ட். அந்த ஆக்சுவல் காஸ்ட்டையே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 2000. ஸோ இது போட்டோம் அப்படின்னா 8000 இன்ட்டு 0.3 போட்டோன்னா 2400 கிடைக்கும். ஸோ 2400 மைனஸ் 2000 போட்டோன்னா 400 கிடைக்கும். ஸோ இது பாசிட்டிவாக வரதுனால எஃப் ஃபேவரபிள் அப்படின்ட்டு போடுவோம். நெக்ஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் பி. டிபார்ட்மெண்ட் பிக்கு வந்து 6000 3.5. ஸோ 6000 3.5 கிடையாது, 0.35. 6000 மைனஸ் கிராஸ் வேஜஸே கொடுத்துட்டாங்க. ஸோ 1800. கிராஸ் வேஜஸ்னால் அந்த ஆக்சுவல் காஸ்ட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 6000 இன்ட்டு 0.35னா 2100 கிடைக்கும். 2100 மைனஸ் 1800 போனால் 300 கிடைக்கும். இதுவும் பாசிட்டிவாக வருது. ஸோ ஃபேவரபிள். ஸோ டோட்டல் labor cost variance is equal to 700 favorable. நெக்ஸ்ட்டு வந்து லேபர் ரேட் வேரியன்ஸ். லேபர் ரேட் வேரியன்ஸ் வந்து என்னென்னா மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் இருக்குல்ல, அதுதான். ஸோ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் நம்ம எப்படி போடுவோம், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் இன்ட்டு ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படின்ட்டு போடுவோமா. இதில் ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் ரேட். இவங்க வந்து குவான்டிட்டியில் கிடையாது, இவங்க எவ்வளோ மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம லேபர் கூட வேஜஸ் வந்து கொடுப்போம். ஸோ ஆக்சுவல் ஹார் அப்படின்ட்டு போடணும், அவ்வளோதான். மெட்டீரியல் காஸ்டிங் தெரியும், மெட்டீரியல் வேரியன்ஸ் தெரியும்னா இது ரொம்ப ஈஸி. ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எவ்வளோ, 0.30. இது நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் ரேட் நமக்கு தெரியாது, அதனால் நம்ம ப்ராக்கெட்குள்ளார மல்டிபிள் பண்ணிக்கலாம், புரியுதா. இல்லை ஆக்சுவல் ரேட் கொஸ்டினில் கொடுக்கல, அதனால் நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹார். ஆக்சுவல் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹார் தான் வந்து இவங்க டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வந்து ஆக்சுவல் ரேட் தனியாக கொடுக்கலனால நம்ம இப்படி ப்ராக்கெட்குள்ளார மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து எவ்வளோ, 0.30. ஸ்டாண்டர்ட் ரேட் இன்ட்டு ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து எவ்வளோ, ஆக்சுவல் ஹார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்களா 8200. ஸோ 8200 மைனஸ் இந்த ஆக்சுவல் காஸ்ட் இருக்குல்ல அதையே கொடுத்துட்டாங்கல்ல, அந்த ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஆக்சுவல் ரேட் அது வந்து 2000. ஸோ இது போட்டோம் அப்படின்னா 460 ஃபேவரபிள்னு கிடைக்கும். இது கால்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோங்க, அதனால தான் நான் இதில் சொல்லலை. ஸோ இதில் ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ, 0.35. ஆக்சுவல் ஹார் கொஸ்டினில் பார்க்கலாம், 5800. ஸோ 5800 மைனஸ் இந்த 1800, இது வந்து 230 ஃபேவரபிள்னு கிடைக்கும். ஸோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 690 ஃபேவரபிள். இதுதான் டோட்டல் மெட்டீரியல் ரேட், டோட்டல் லேபர் ரேட் வேரியன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டீரியலில் என்ன பார்த்தோம், மெட்டீரியல் யூசேஜ் வேரியன்ஸ் ஒரு மெட்டீரியல் குவான்டிட்டி வேரியன்ஸ். இதில் என்ன சொல்லுவாங்கன்னா லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். எல்இவின்னு போட்டேன்னா என்னென்னு புரியலன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் ஃபுல்லாக எழுதிடுறேன். லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், அந்த லேபர் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக, அதாவது எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஸோ லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் எப்படி போகணுன்னா ஸ்டாண்டர்ட் ஹார் மைனஸ் ஆக்சுவல் ஹார் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஸோ ஏ பி. ஸ்டாண்டர்ட் ஹார் ஆக்சுவல் ஹார் எவ்வளோ, 8000. இதுக்கு 8000 இங்கே இருக்குல்ல, இந்த 8200. ஸோ 8000 மைனஸ் 8200. ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 0.30. அதே மாதிரி பிக்கு வந்து 6000 மைனஸ் 5800. ஸோ 6000 மைனஸ் 5800 இன்ட்டு 0.35.
8,000 minus 8,200 minus 200 minus 200 into 0.30 60 மைனஸில் வரும். ஸோ அட்வர்ஸ் ஏன்னு போடுறோம். இதில் வந்து 70 ஃபேவரபிள் அப்படின்ட்டு வரும். ஸோ டோட்டல் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ் வந்து 10 ஃபேவரபிள். ஸோ அவ்வளோதான் இந்த சம்.